இந்த கிரக பெயர்ச்சிகள் என்று கூறும்போது சாதாரணமாக இது கோச்சார பலன்னு சொல்லக்கூடியதுதான். ஒருவருடைய ஜாதகத்தில் பிறக்கும்போது கிரகங்கள் நல்ல இடத்தில் லக்னம் பலமாகவும் 5ஆம் வீட்டு கிரகம் உச்சமாகவும் அல்லது சுக பார்வையும் 5, 9 இப்படிப்பட்ட கிரகங்கள்லாம் நல்ல இடத்துல இருந்து நல்ல பார்வை பெற்றிருந்தால் இந்த வரக்கூடிய எந்த ஒரு கோச்சார பெயர்ச்சிகளும் அவங்கள பாதிக்கிறது இல்லை. சாதாரணமாக அவன் சொல்கிறேன், ஒரு ஆள் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாரு, குரு நல்ல இடத்துல இருக்கும்போது அவருக்கு வேலை கிடைச்சது. சரி, குரு பெயர்ச்சி குரு 8ல் வந்துடுச்சு, அஷ்டமா குரு வந்துடுச்சு, அவருக்கு கஷ்டமாயிடுச்சுன்னா அவருக்கு வேலை போயிடுதா? போகாது. அவருக்கு வேலை இருக்கும். ஆனால் என்ன மாற்றம் அப்படின்னா, குரு குறைஞ்சி பலம் குறைஞ்சிட்டு இதே மாதிரி சனி பெயர்ச்சினாலும் சரி எதுவும் ஆகட்டும், என்ன மாற்றம் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி குரு பெயர்ச்சி காலத்திலேயோ சனி பெயர்ச்சி காலத்திலேயோ ஒரு கிரகம் நமக்கு ஒரு கெட்ட இடத்துல வரும்போது நமக்கு வரக்கூடிய வருமானத்தினுடைய செலவு அதிகப்படலாம், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பலன்கள் கிடைக்காது, நம்ம நண்பர்கள் கூட சில நேரங்களில் நமக்கு விரோதமாக பேசலாம், சில நேரங்கள் நமக்கு உடல் நல்ல பாதிப்புகளும் வரலாம். இப்படி சில தொல்லைகள் வந்துக்கிட்டே இருக்குமே தவிர அடிப்படை நமக்கு பேசிக் இதெல்லாம் ஒன்றும் கோச்சார பலன் மாற்றிட முடியாது. இன்னைக்கு கோச்சார பலனால உங்களுக்கு எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு சொல்றது ஜோதிட ரீதியாக ஒரு வியாபார ரீதியாக அதை அப்படி பழகி போச்சுது. உண்மையான இதல்ல. ஜோதிட ஜாதகத்தை பார்த்து ஜோதிடர்லாம் கோச்சார பலத்தில் குரு மாறிடுச்சு அது மாறிடுச்சுன்னு பயம் காட்டுறாங்க. அதனால் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியெல்லாம் குரு சனி பெயர்ச்சினால மற்ற கிரகங்கள்லாம் எங்கே போகுது? இப்போ சனி பெயர்ச்சின்னு சொல்கிறோம், சனியை மட்டும்தான் நமக்கு ஆட்சி நடத்துதா? மீதி உள்ள 8 கிரகங்கள் எங்கே போனது? குரு பெயர்ச்சின்னு சொல்கிறான், குரு மட்டும்தான் ஆட்சி பண்ணுதா? மீதி உள்ள 8 கிரகங்கள் எங்கே போகுது? எல்லாத்துக்குமே ஒரு கிரகம் கொஞ்சம் வலி விழுந்தால் இன்னொரு குலம் நம்மளை காப்பாற்றும். அதனால எல்லா கிரகங்களும் ஒரே டைமில் எல்லாமே அப்படி நம்மளை ஒன்றும் பாதிப்பை ஏற்படுத்தாது. ஒரு சில கிரகங்கள் 9 ஒருவருடைய வாழ்க்கைக்கு 9 கிரகம் எப்பவுமே பெருசாக இருக்காது. ஒரு கிரகத்தால் ஒரு நன்மை செய்ய முடியும், ஒரு கிரகத்தால் அதே நேரத்தில் தீமை செய்ய முடியும். ஒன்னோட ஒன்று சேர்ந்து ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோட சேரும்போது நன்மையை செய்யலாம், ஒரு கிரகம் ஒரு கிரகத்தோடு சேரும்போது தீமையை செய்யலாம். அதாவது நெருப்பு எரியும் போது மழை பெய்தால் நெருப்பு அணைஞ்சிடும், காற்று வீசினால் நெருப்பு இன்னும் ஜாஸ்தி ஆகிடும். அதே மாதிரி இன்னைக்கு சூரிய பகவான் நமக்கு நல்ல சாதகமாக இருக்கும்போது வாயு பகவானுடைய குரு நமக்கு சப்போர்ட்டாக இருந்தால், சூரியனும் குருவும் சேர்ந்தால் நமக்கு ரொம்ப ஓஹோன்னு இருக்கும். அதே டைம் இதே மாதிரி ஒவ்வொரு பஞ்சபூதங்களுடைய இணைப்புகளை சேர்த்து தான் கிரகங்களுடைய இணைப்பு. இந்த கிரகங்களுக்கு இணைப்புகள் போல் தான் பஞ்சபூதங்களுடைய இணைப்பு, பஞ்சபூதங்களுடைய இணைப்பு தான் கிரகங்களுடைய இணைப்பு. அதனால இந்த கிரகங்களுடைய இணைப்புகளை பொறுத்து நமக்கு தரக்கூடிய பலன்கள் மாறிக்கொண்டே இருக்குமே ஒழிய ஒரே அடியாக யாருக்கும் எந்த கஷ்டத்தையும் இறைவன் கொடுக்கறதில்லை. கஷ்டங்கள்லாம் ஒருவருடைய இந்த உலகத்துல எல்லாருமே ரொம்ப ஜாலியா வாழலாம்னு நினைக்கிறீங்களா? அது தப்பு. இந்த உலகத்துல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அனுபவிக்கிறது தான் இறைவன் நம்மளை இங்க அரிச்சிருக்காரு, படைத்திருக்காரு. கஷ்டத்தையும் அனுபவிக்கணும், நஷ்டத்தை பெரிய பெரிய அறிஞர்கள்லாம், பெரிய பெரிய சாமரான் தேகிகள்லாம், ரிஷிகள் முனிவர்லாம் என்ன சொல்றாங்க? நல்லது வரும்போதும் கெட்டது வரும்போதும் தாங்கி கொண்டு இறைவனை வணங்குங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எல்லாமே இறைவன். ஒரு நேரம் குழந்தைய நம்ம கொஞ்சறாங்க அப்பனும் அம்மையும், கொஞ்ச நேரம் கழிஞ்சு ஏன்ட்டு அடிக்கிறாங்க. அதனால என்ன, ஒரு நேரத்தில் அடிப்பாங்க, ஒரு நேரத்தில் கொஞ்சுவாங்க. அதே மாதிரி இறைவன் மனிதனுக்கு ஒரு நேரத்தில் எல்லாத்தையும் கொடுப்பார், ஒரு நேரத்தில் கொஞ்சம் அப்படி நேரம் தெரியலன்னா கொஞ்சம். எதுக்காக அந்த மாதிரி பண்ணுறாங்க, கஷ்டத்தை கொடுக்குறாங்கன்னா, கஷ்டத்தால் தான், சில கஷ்டங்களை கொடுத்தால்தான் மனிதன் மனிதனாக திருந்த முடியும். மனிதன் மனிதனாக வாழ வேண்டுமானால் மனிதனுக்கு சில கஷ்டம். சில புராணங்கள் எல்லாம் பார்த்துறீங்க, கடவுள் அவருக்கு வயத்த வலியை கொடுத்து அவரை திருத்திட்டாரு,
கடவுள் அவருக்கு நோயை கொடுத்து திருத்திட்டாரு. அவருக்கு இது இப்போ இந்த மாதிரியெல்லாம் நிறைய இடங்கள்ல குறிப்பிட்டதை நம்ம பார்த்துருக்குறோம். ஒருவருக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்குறாருங்க, கஷ்டத்தை பட்டு அந்த கஷ்டத்தினால எல்லாத்தையும் அனுபவித்து இப்படி இப்படியெல்லாம் கஷ்டங்கள் இருக்குன்றத தெரிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு நல்ல வழியை காட்டு நல்லா வாழ வைக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனை திருத்துறதுக்கு இறைவன் பயன்படுத்தக்கூடிய வழிகளெல்லாம் வாழ்க்கையில கஷ்டம்ன்றது, இந்த கஷ்டம்ன்றது ஒரு ஒரு படிப்பினை, பிராக்டிக்கல் தானே தவிர அதில் எந்த விதமான கஷ்டம் சொல்லி நீங்கள் அழுது புரண்டாலும் அது புரண்டாலும் விதி என்பது அனுபவித்தே ஆக வேண்டும். அது இறைவன் நமக்கு கொடுப்பது. அதனால் நமக்கு வாழ்க்கையில் பல இன்பங்களும் துன்பங்கள் மாறி நல்ல இன்பமான வாழ்க்கையை அமையும் வாய்ப்பு வந்து சேரும்.